சந்திராஷ்டமம் நிறைய பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, ஏன்? வித்தியாசமான கேள்வி. சந்திராஷ்டிரமம் பொதுவாக எல்லாருக்கும் பாதிக்கும், உங்களுக்கு அவ்வளோவா பாதிப்பு இல்லை. இப்போ நீங்கள் நோட் பண்ணுற இந்த காலம் உங்களுக்கான இயற்கையான ஜாதக பலம், தசாபுத்தி பலம் இவைகள் இருக்கும்போது இந்த சந்திராஷ்டிரமத்தோட பாதிப்பு உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னா சில காரணத்தை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து சொல்லலாம். அதாவது மேசராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது என்னென்னா சுகாதிபதி அஷ்டமத்தில் நீசமாகறாருன்னு அர்த்தம். அதனால் மேசராசிக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். மேசராசிக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டிரமம் வரும்போது அந்த 2.25 மணி நேரத்தில் 2.25 நாளில் ஏதோ 1 மணி நேரமாச்சு கடுமையாக பாதிப்படையும். சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி, அது 12ஆம் அதிபதியான சந்திரன் அஷ்டமத்துக்கு வர காலம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் பாதிப்பு தரும். ஏன்னா 12ஆம் அதிபதின்றது கெடுதல், அது 8ல் வர்றது கெடுதல், சந்திர அஷ்டமத்தில் வர்றது கெடுதல், இதனால் ஆகும். அடுத்ததாக மகர ராசிக்கு மாரகஸ்தானாதிபதியான சந்திர பகவான், கலத்திரஸ்தானம் மாரகஸ்தானம், அதுக்கு அதிபதியான சந்திர பகவான் அஷ்டமத்தில் வர்றதோ இயற்கையாக மகரம்ங்கிற ராசிக்கான அதிபதியான சனி பகவானுக்கு சந்திரன் பாவியாக இருப்பதாலும் மகா எதிரியாக இருப்பதாலும் மகர ராசிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சந்திராஷ்டிரமம் வரும்போது. கும்பராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறார் சந்திரன், அவர் 8ல் வரும்போதும் இயற்கையாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைங்கிறதுனாலும் பாதிப்பு. ஆக மேசம், சிம்மம், மகரம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வரும்போது அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மிக குறைந்த அல்லது பாதிப்புகள் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது யாருக்காக இருக்கும் அப்படின்னா, தனுசு லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் அஷ்டமத்திலே ஆட்சி பெறுவார். அதனால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஒருவேளை துலாம் ராசியாக இருந்தால் அந்த அஷ்டமாதிபதி அது சந்திரன் 10ஆம் அதிபதி அஷ்டமத்தில் வந்தாலும் அந்த இடத்துல அவர் உச்சமாக இருப்பார். அதனால் ஆட்சி பெற்ற வீடும் உச்சம் பெற்ற வீடும் அஷ்டமமாக வரும் காரணத்தினால தனுசு மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பெரிய துன்பத்தை ஏற்படுத்துவது இல்லை. மற்ற ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 6 ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் அவங்களோட ஜாதக பலத்தையும் தசாபுத்தி பலத்தையும் மற்ற கிரக பலங்களிலும் பொறுத்து மிதமான பலன்லேருந்து கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்கும். ஆக மொத்தத்தில் ஒருத்தரையும் விட்டு வைக்காது இந்த சந்திராஷ்டிரமம் எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும். நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம், அல்லது நான் சொன்ன இந்த காரணங்களாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.